ஒரு கணம் கற்பனை செய்யுங்கள், நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களையும் எளிதில் கடந்துவிடலாம். நீங்கள் அடைய விரும்பும் எல்லா இலக்குகளும் உங்கள் கையில் உள்ளது. மேலும் ஒவ்வொரு தடையும் உங்கள் வெற்றிக்கு ஒரு படிக்கட்டாக மாறுகிறது. ஜோசப் மர்ஃபி உங்களை நம்புங்கள், பிலீவ் இன் யோர்செல்ஃப் என்ற புத்தகத்தில் நீங்கள் அனுபவிக்க அழைக்கிறார். நம்மை சுற்றியுள்ள உலகம் நம் மனதிலுள்ள உள் உலகத்தின் நேரடி பிரதிபலிப்பாகும். இது நம் மனதின் சக்தியால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். நம்பிக்கை என்பது வெறும் சிந்தனை மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. பயம், சுய சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை கடக்க உதவும் திறவுகோல் இதுதான். இந்த போதனையின் மையத்தில் நம் மனம், குறிப்பாக உள்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், நம் வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பதில் ஒரு அசாதாரண பங்கை வகிக்கிறது என்ற எண்ணம் உள்ளது. பலருக்கு திறமையோ அல்லது வசதிகளோ இல்லாததால் அல்ல, மாறாக தங்களை நம்பாததால் தான் நிறைவேறாத கனவுகளுடன் வாழ்கிறார்கள் என்று மர்ஃபி சுட்டிக்காட்டுகிறார். இந்த சுயசந்தேகம் ஒரு தடையாக செயல்படுகிறது, வாய்ப்புகளை பார்க்க விடாமல் அவர்களை குருடாக்குகிறது மற்றும் அவர்களின் திறனை கட்டுப்படுத்துகிறது. உங்களைப் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் எண்ணங்களும் நம்பிக்கைகளும், நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும், இறுதியில் நீங்கள் உருவாக்கும் வாழ்க்கையையும் பாதிக்கின்றன. மர்ஃபியின் செய்தி எளிமையானது ஆனால் ஆழமானது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்ற வேண்டும். உங்கள் உணர்வின் ஆழமான பகுதியான உள்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், நீங்கள் அதற்கு அளிக்கும் எண்ணங்களை, நேர்மறை மற்றும் எதிர்மறை இரண்டையும் உள்வாங்குகிறது. நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடியாது, வெற்றி எட்டாதது என்று உங்களிடம் சொல்லிக் கொண்டால் உங்கள் உள்மனம் அதை நம்பும். மேலும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதத்தில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இருப்பினும் இதற்கு நேர்மாறானதும் உண்மைதான். உங்கள் மனதிற்கு நம்பிக்கை, சுய மதிப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் பற்றிய எண்ணங்களை அளிப்பதன் மூலம் நீங்கள் சக்தி வாய்ந்த நம்பிக்கைகளாக வளரும் விதைகளை விதைக்கிறீர்கள். அது உங்களை உங்கள் கனவுகளை நோக்கி செலுத்துகிறது. இந்த கருத்து சுருக்கமாக தோன்றலாம், ஆனால் இது உண்மையில் அடிப்படையானது என்று மர்ஃபி உறுதியளிக்கிறார். நம்பிக்கை என்பது நாம் தினமும் காணும் ஒரு சக்தி. ஒரு விளையாட்டு வீரர் தடைகளை தாண்டுவது, ஒரு தொழில் முனைவோர் ஒரு பார்வையை ஒரு செழிப்போன தொழிலாக மாற்றுவது, அல்லது ஒரு சாதாரண நபர் கடினமான காலங்களில் அசாதாரண வலிமையை கண்டறிவது போன்ற பல உதாரணங்களில் பொதுவான விஷயம் அதிர்ஷ்டமோ அல்லது தற்செயலோ அல்ல. மாறாக அது வெற்றி பெற முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, பாதை தெளிவாக இல்லாதபோது கூட. நம் உள்ளே இருக்கும் அதே சக்தியை நாம் பயன்படுத்த மர்ஃபி ஊக்குவிக்கிறார். மர்ஃபி விளக்குவது போல், நம்பிக்கை என்பது வெறும் நேர்மறையாக சிந்திப்பது மட்டுமல்ல, நீங்கள் திறமையாவர் என்று ஆழமாக அறிவதுதான். இது உங்கள் மனதின் எல்லையற்ற ஆற்றலையும் உங்களை சுற்றியுள்ள அண்டத்தையும் நம்புவது. நீங்கள் உண்மையிலேயே உங்களை நம்பும்போது உங்கள் எண்ணங்களை உங்கள் செயல்களுடன் நீங்கள் சீரமைக்கிறீர்கள். மேலும் அண்டம் உங்களுடன் இணக்கமாக செயல்படத் தொடங்குகிறது. கதவுகள் திறக்கின்றன, வாய்ப்புகள் எழுகின்றன, மேலும் சவால்கள் உங்கள் வெற்றிக்கான படிகளாக மாறுகின்றன. இந்த புத்தகத்தில் சுயநம்பிக்கையின் சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக மர்ஃபி வழங்குகிறார். நாம் சூழ்நிலைகளின் பலிகடாவாக இருக்க வேண்டியதில்லை, நம் கடந்த காலத்தாலோ அல்லது நம்மீது நாம் விதித்த வரம்புகளாலோ வரையறுக்கப்பட வேண்டியதில்லை என்று அவர் நமக்கு கற்பிக்கிறார். அதற்கு பதிலாக நம் மனதின் சக்தியால் நம் மனதின் சக்தியை வடிவமைத்து நம் எதிர்காலத்தின் செயலிலுள்ள படைப்பாளர்களாக நாம் மாறலாம். இதுவே உங்களை நம்புவதன் சாரம், அதாவது உள்ளுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை புரிந்துகொள்வது. உள்மனதின் சக்தி. ஜோசப் மர்ஃபி நம் உள்மனதின் அபரிமிதமான சக்தியை வெளிப்படுத்துவதன் மூலம் நம்பிக்கையின் நுட்பங்களுக்குள் ஆழமாக நம்மை அழைத்து செல்கிறார். நமது அன்றாட எண்ணங்களுக்கும் முடிவுகளுக்கும் நனவான மனம் பொறுப்பாக இருக்கும்போது நம் யதார்த்தத்தை வடிவமைக்கும் உண்மையான சக்தியை வைத்திருப்பது உள்மனம் என்று அவர் விளக்குகிறார். மனதின் இந்த பகுதி வளமான மண் போன்றது. நீங்கள் அதில் எதை விதைத்தாலும், நம்பிக்கையின் விதையாக இருந்தாலும் சரி அல்லது சந்தேகத்தின் விதையாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து வெளிப்படும். உள்மனம் நாம் அறியாதபோதும் தொடர்ந்து செயல்படுகிறது என்ற கருத்தை மர்ஃபி அறிமுகப்படுத்துகிறார். உள்மனம் நாம் அறியாதபோதும் தொடர்ந்து செயல்படுகிறது என்ற கருத்தை மர்ஃபி அறிமுகப்படுத்துகிறார். இது ஒரு அமைதியான கூட்டாளி போன்றது. நம் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் நாம் அதற்கு அளிக்கும் எல்லாவற்றையும் உள்வாங்குகிறது. பின்னர் அவற்றை நாம் அனுமதிக்கும் விளைவுகளாக மொழிபெயர்க்கிறது. அதனால்தான் நம் மனதில் ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்கும் எண்ணங்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். நாம் தோல்வி, தகுதியின்மை அல்லது பயம் பற்றிய எண்ணங்களை நம் உள்மனதிற்கு அளித்தால் அது அந்த நம்பிக்கைகளை உள்வாங்கி கேள்வி கேட்காமல் நம் வாழ்க்கையை அவற்றை சுற்றி வடிவமைக்கும். நீங்கள் உண்மையாக விரும்புவதை நோக்கி உங்கள் எண்ணங்களை நனைவுடன் இயக்குவதுதான் திறவுகோல் என்று மர்ஃபி விளக்குகிறார். உங்கள் உள்மனது எது உண்மை, எது கற்பனை என்று வேறுபடுத்துவதில்லை. நீங்கள் தொடர்ந்து சொல்லும் எதையும் அது நம்புகிறது.
அதனால்தான் உறுதிமொழிகளும் நேர்மறை சிந்தனையும் மர்ஃபியின் போதனைகளில் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருவிகளாக இருக்கின்றன. உறுதிமொழிகளும் மற்றும் காட்சிப்படுத்தலும் உங்கள் மனதை மாற்றுதல். உங்களை மாற்றுவதற்கு ஜோசப் மர்ஃபி உள்மனதை மாற்றுவதற்கு மையமான 2 முக்கியமான நுட்பங்களை வலியுறுத்துகிறார்: உறுதிமொழிகளும் மற்றும் காட்சிப்படுத்தலும். இந்த சக்தி வாய்ந்த கருவிகள் தொடர்ந்து பயிற்சி செய்யப்படும்போது நீங்கள் சிந்திக்கும், உணரும் மற்றும் இறுதியில் வாழும் விதத்தை மாற்றும். நம் மனதில் நாம் மீண்டும் மீண்டும் வைத்திருக்கும் எண்ணங்கள் நம் செயல்களை மட்டுமல்ல, நாம் அனுபவிக்கும் விளைவுகளையும் வடிவமைக்கின்றன என்று மர்ஃபி நமக்கு கற்பிக்கிறார். மர்ஃபி விளக்குவது போல் உறுதிமொழிகள் என்பது உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் பற்றி நீங்கள் அறிவிக்கும் நேர்மறை அறிக்கைகள், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகும். இந்த உறுதிமொழிகளை நீங்கள் நம்பிக்கையுடன், கன்விக்ஷனுடன் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் உள்மனதில் விதைகளை விதைக்கிறீர்கள். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன், நான் வெற்றிகரமானவன் அல்லது நான் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன் போன்ற இந்த அறிக்கைகள் எளிமையாக தோன்றலாம், ஆனால் உங்கள் மனதின் திட்டமிடலில் அவற்றின் தாக்கம் ஆழமானது. உள்மனது திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு பதிலளிக்கிறது. மேலும் இந்த நேர்மறை உறுதிமொழிகளை போதுமான அளவு அடிக்கடி கேட்பதன் மூலம் அது அவற்றை உண்மையாக ஏற்கத் தொடங்குகிறது. ஆனால் உறுதிமொழிகள் என்பது வெறும் வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள சக்தியை நம்புவது. இந்த உறுதிமொழிகள் தூண்டும் உணர்ச்சிகளை உணர மர்ஃபி நம்மை வலியுறுத்துகிறார். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் நிமிர்ந்து நின்று தெளிவாக பேசி எல்லா சூழ்நிலையிலும் சுய உறுதியை காட்டுவதை கற்பனை செய்து பாருங்கள். சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் மற்றும் தெளிவான மனப்படங்களுடன் உங்கள் உறுதிமொழிகளை இணைப்பதன் மூலம் உங்கள் உள்மனதுடன் ஆழமான தொடர்பை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் புகுத்தும் புதிய நம்பிக்கைகளை ஏற்க அது மிகவும் ரிசப்டிவாகிறது. மர்ஃபி விளக்குவது போல் காட்சிப்படுத்தல் என்பது உறுதிமொழிகளின் சக்தியை பெருக்குகின்ற மற்றொரு கருவி. காட்சிப்படுத்தல் நீங்கள் உருவாக்க விரும்பும் வாழ்க்கையை உங்கள் மனக்கண்ணில் பார்க்க அனுமதிக்கிறது. உள்மனது எது உண்மை, எது தெளிவாக கற்பனை செய்யப்பட்டது என்று மர்ஃபி கற்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புவது போல் வாழ்வதை நீங்கள் காட்சிப்படுத்தும்போது, அது உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவதாக இருந்தாலும், அன்பான உறவுகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியை அடைவதாக இருந்தாலும், நீங்கள் அந்த யதார்த்தத்தை நோக்கி செயல்பட உங்கள் உள்மனதை பயிற்றுவிக்கிறீர்கள். உங்கள் காட்சிப்படுத்தல் எவ்வளவு விரிவாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் இருக்கிறதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக அது மாறும். விளையாட்டு வீரர்கள் முதல் வணிக தலைவர்கள் வரை அனைத்து துறைகளிலும் உள்ள வெற்றிகரமான நபர்கள் தங்கள் இலக்குகளை அடைய காட்சிப்படுத்தலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்று மர்ஃபி பகிர்ந்து கொள்கிறார். அவர்கள் வெற்றியை பற்றி கனவு காண்பது மட்டுமல்ல, அதை தங்கள் மனதில் தெளிவாக படம் பிடிக்கிறார்கள். அது எப்படி இருக்கும் என்ற எல்லா விதத்தையும் கற்பனை செய்கிறார்கள். இந்த மன ஒத்திகை அவர்களை மனதளவில் தயார் செய்வது மட்டுமல்ல, அவர்களின் உள்மனதை அவர்களின் இலக்குகளுடன் தங்கள் செயல்களை சீரமைக்க திட்டமிடுகிறது. மனம் ஒரு குறிப்பிட்ட யதார்த்தத்தை நம்பும்போது அந்த யதார்த்தத்தை வெளிப்படுத்த உடல் மற்றும் செயல்களை அது தூண்டுகிறது. ஆனால் இது இறுதி இலக்கை மட்டும் காட்சிப்படுத்துவதல்ல, செயல்முறையையும் காட்சிப்படுத்த வேண்டும் என்று மர்ஃபி நமக்கு நினைவூட்டுகிறார். உங்கள் கனவுகளை அடைய தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பதை பாருங்கள். நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழில்முனைவோராக, அன்ட்ரப்ரனராக இருக்க விரும்பினால், நீங்கள் நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுப்பது, சவால்களை கையாளுவது மற்றும் உங்கள் வணிகம் வளர்வதை பார்ப்பது போன்றவற்றை காட்சிப்படுத்துங்கள். உறுதிமொழிகளும் காட்சிப்படுத்தலும் இணைவது உங்கள் நம்பிக்கை அமைப்பை பலப்படுத்துகிறது. வெற்றிக்கு ஒரு சக்தி வாய்ந்த மன வரைபடத்தை உருவாக்குகிறது. நீங்கள் எதை பற்றி பயப்படுகிறீர்களோ அல்லது எதை விரும்பவில்லையோ அதை காட்சிப்படுத்துவதற்கு எதிராகவும் மர்ஃபி எச்சரிக்கிறார். உள்மனது நேர்மறை படங்களுக்கு பதிலளிப்பதைப் போலவே அது எதிர்மறை எண்ணங்களையும் உள்வாங்குகிறது. நீங்கள் தொடர்ந்து தோல்வியை கற்பனை செய்தால் அல்லது என்ன தவறு நடக்கக்கூடும் என்று யோசித்தால், அந்த விளைவுகளுக்காக நீங்கள் அறியாமலேயே உங்கள் மனதை திட்டமிடுகிறீர்கள். அதனால்தான் சந்தேகம் அல்லது பயம் பற்றிய எண்ணங்களை தவிர்த்து நீங்கள் அடைய விரும்புவதில் மட்டுமே கவனம் செலுத்துவது அவசியம். மனம் ஒரு கண்ணாடி போன்றது என்று மர்ஃபி விளக்குகிறார். நீங்கள் அதற்கு முன் வைத்திருக்கும் எதையும் அது உங்களுக்கு திரும்ப பிரதிபலிக்கிறது. நேர்மறை, நம்பிக்கை மற்றும் வெற்றி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கப்படுவதை நீங்கள் உறுதி செய்கிறீர்கள். அதே சமயம் உறுதிமொழிகள் மற்றும் காட்சிப்படுத்தலின் குறிக்கோள் உங்களைப் பற்றி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குவதுதான். சுய நம்பிக்கை என்பது வெறும் ஆசை சிந்தனை அல்ல என்று மர்ஃபி கற்பிக்கிறார். மாறாக உங்கள் எண்ணங்களையும் மனப்படங்களையும் உங்கள் உயர்ந்த திறனுடன் சீரமைக்கும் விதத்தில் தீவிரமாக வடிவமைப்பதாகும். தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் நீங்கள் உறுதிப்படுத்தும் மற்றும் காட்சிப்படுத்தும் குணங்களை நீங்கள் வெளிப்படுத்தத் தொடங்குகிறீர்கள். மேலும் உங்கள் வெளிப்புற யதார்த்தம் உங்கள் உள்ளே நடக்கும் உள் மாற்றத்தை பிரதிபலிக்கத் தொடங்குகிறது. பயத்தின் மீது நம்பிக்கை, உங்களையும் அண்டத்தையும் நம்புதல்.
இந்த பிரிவில் ஜோசப் மர்ஃபி நம்பிக்கைக்கும் பயத்திற்கும் இடையிலான காலமற்ற போராட்டத்தை ஆராய்கிறார். பலர் தங்கள் முழு திறனை அடைய தவறிவிடுகிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு திறமையோ அல்லது வாய்ப்போ இல்லாததால் அல்ல, மாறாக பயம் அவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் ஆதிக்கம் செலுத்த அனுமதிப்பதால்தான் என்று அவர் விளக்குகிறார். பயம் என்பது நாம் நம்மீது விதிக்கும் பெரும்பாலான வரம்புகளின் மூல காரணம். இது நாம் ஆபத்துகளை எடுப்பதிலிருந்தும், புதிய வாய்ப்புகளை ஆராய்வதிலிருந்தும், மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் நம்மை தடுக்கிறது. பயம் இயற்கையானது என்றாலும் அது நம் வாழ்வில் மிகவும் அழிவுகரமான சக்திகளில் ஒன்றாக மர்ஃபி வாதிகிறார். இது நம்மை முடக்குகிறது, சந்தேகம் மற்றும் செயலற்ற சுழற்சியில் நம்மை சிக்க வைக்கிறது. நம் மனநிலையை பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாற்ற மர்ஃபி நம்மை ஊக்குவிக்கிறார். அவர் விவரிக்கும் நம்பிக்கை என்பது உங்களில் மட்டுமல்ல, அண்டம் வழங்க வேண்டிய எல்லையற்ற சாத்தியக்கூறுகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பதாகும். நம்பிக்கை என்பது என்ன சவால்கள் அல்லது தடைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்க உங்களுக்குள் சக்தி இருக்கிறது என்று நம்புவது. முடிவை காண முடியாதபோது கூட செயல்முறையை நம்புவது. பயம் என்ன தவறு நடக்கக்கூடும் என்பதில் உங்கள் கவனத்தை வைக்கும்போது, நம்பிக்கை என்ன சரியாக நடக்கக்கூடும் என்ற சாத்தியக்கூறுகளுக்கு உங்கள் மனதை திறக்கிறது. ஆனால் நம்பிக்கை என்பது கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்லது விஷயங்கள் தானாகவே சரியாகிவிடும் என்று மர்ஃபி கூறவில்லை. நம்பிக்கை செயலில் இருக்க வேண்டும். வெற்றி சாத்தியம் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் இலக்குகளை நோக்கி சிறிய படிப்பை எடுக்க இது உங்களை கோருகிறது. நீங்கள் நம்பிக்கையின் இடத்திலிருந்து செயல்படும்போது சவால்கள் அல்லது தடைகளின் யதார்த்தத்தை நீங்கள் புறக்கணிக்கவில்லை, மாறாக அவைகளை விட உயர்ந்து வருவதற்கான உங்கள் திறனில் நீங்கள் நம்பிக்கை வைக்க தேர்வு செய்கிறீர்கள். உங்களையும் அண்டத்தையும் நம்பும் இந்த அசைக்க முடியாத மனநிலைதான் எல்லா வெற்றிக்கும் அடித்தளம் என்று மர்ஃபி வலியுறுத்துகிறார். பயம் பொதுவாக நம்மீது அல்லது நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் பெரிய சக்திகளில் நம்பிக்கை இல்லாததிலிருந்து எழுகிறது. தோல்வியை நாம் கையாளும் திறனை நம்பாததால் தோல்விக்கு பயப்படுகிறோம், நாம் போதுமானவர்கள் என்று நம்பாததால் தீர்ப்புக்கு பயப்படுகிறோம். அறியாதவை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளில் நம்பிக்கை இல்லாததால் அறியாதவற்றுக்கு பயப்படுகிறோம். இந்த பயங்கள் உண்மையிலே வேறொன்றவில்லை என்று மர்ஃபி நமக்கு நினைவு கூறுகிறார். அவை நம் மனதின் கட்டமைப்புகள். அவை நாம் நம்மிடம் சொல்லும் கதைகள், மேலும் அவைகளை இருப்பு மாற்ற முடியும். பயத்திற்கான மருந்து நம்பிக்கை என்று மர்ஃபி விளக்குகிறார். உங்கள் உள்ளார்ந்த மதிப்பு, உங்கள் திறன்கள் மற்றும் உங்களுக்கு வழிகாட்டும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மீதான நம்பிக்கை. பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாறும் இந்த மனநிலை மாற்றம் பயத்தை அங்கீகரிப்பதன் மூலம் தொடங்குகிறது. அதை ஒப்புக்கொண்டு பின்னர் உங்கள் செயல்களை அது கட்டளையிடாமல் இருக்க நனவுடன் தேர்வு செய்வது. பயமூட்டும் எண்ணங்களை நம்பிக்கையின் எண்ணங்களால் மாற்ற மர்ஃபி நம்மை ஊக்குவிக்கிறார். பயம் எழும்போது உங்களைப் பற்றிய உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் உறுதிமொழிகளால் அதை எதிர்கொள்ள அவர் அறிவுறுத்துகிறார். நான் திறமையானவன், நான் செயல்முறையை நம்புகிறேன், அல்லது அண்டம் எனக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று உங்களிடம் சொல்லுங்கள். இந்த பயிற்சி பயத்தை மறுப்பது பற்றியது அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையின் மீது அதற்கு அதிகாரம் கொடுக்க மறுப்பது பற்றியது. நாம் எவ்வளவு அதிகமாக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறோமோ அவ்வளவு குறைவாக பயத்திற்கு இடமிருக்கும் என்று மர்ஃபி உறுதியளிக்கிறார். காலப்போக்கில் நம்பிக்கை ஒரு பழக்கமாக மாறுகிறது, நிச்சயமற்ற தன்மை அல்லது சவாலுக்கு ஒரு தானியக பதில். நீங்கள் பின்னடைவுகளை தோல்விகளாக பார்க்காமல் உங்கள் வெற்றிக்கான பயணத்தின் ஒரு பகுதியாக பார்க்கத் தொடங்குகிறீர்கள். பாதை தெளிவாக இல்லாதபோது கூட பெரிய படத்தில் கவனம் செலுத்த நம்பிக்கை உங்களை அனுமதிக்கிறது. செயலுடன் நம்பிக்கையை சீரமைப்பதன் முக்கியத்துவத்தையும் மர்ஃபி வலியுறுத்துகிறார். செயல் இல்லாமல் நம்பிக்கை மட்டும் முழுமையடையாது. உங்களை நம்புவது ஒரு விஷயம், ஆனால் அந்த நம்பிக்கையின் மீது செயல்படுவது வேறு. அந்த செயல்களை செய்ய நம்பிக்கை உங்களுக்கு தைரியத்தை அளிக்கிறது. அந்த படிகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவை உங்கள் கனவுகளுக்கு உங்களை நெருக்கமாக நகர்த்துகின்றன. பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையின் இடத்திலிருந்து முடிவுகளை எடுப்பது பற்றி இது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் நீங்கள் கற்பனை செய்யும் வாழ்க்கைக்கு உங்களை நெருக்கமாக கொண்டு வருகிறது என்பதை அறிவது. நீங்கள் பயத்தை மீது நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்குகிறீர்கள் என்று மர்ஃபி விளக்குகிறார். ஒரு காலத்தில் எட்டாததாக தோன்றிய வாய்ப்புகள் சாத்தியங்களாக மாறும். ஒரு காலத்தில் ஓவர்வெல்மிங்காக உணர்ந்த சவால்கள் சமாளிக்கக்கூடியதாக மாறும். மேலும் மிக முக்கியமாக சந்தேகம் மற்றும் தயக்கத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து உங்களை நம்பத் தொடங்குகிறீர்கள். உங்களிலும் அண்டத்திலும் உள்ள இந்த நம்பிக்கைதான் உங்கள் திறனை திறப்பதற்கான இறுதி திறவுகோல். ஈர்ப்பு விதி, நீங்கள் கவனம் செலுத்துவதை ஈர்க்கிறீர்கள். இந்த பிரிவில் ஜோசப் மர்ஃபி உங்களை நம்புங்கள் என்ற புத்தகத்தில் ஈர்ப்பு விதியின் ஆழமான தாக்கத்தை வலியுறுத்துகிறார். உங்கள் எண்ணங்களிலும் நீங்கள் செலுத்தும் ஆற்றலும் கவனமும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளையும் நேரடியாக பாதிக்கின்றன என்று அவர் கற்பிக்கிறார்.
எளிமையாக சொன்னால் ஈர்ப்பு விதி என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தும் விஷயங்கள் நேர்மறையாக இருந்தாலும் அல்லது எதிர்மறையாக இருந்தாலும் இறுதியில் உங்கள் யதார்த்தத்தில் வெளிப்படும். இது ஒரு தத்துவ கருத்தும் மட்டுமல்ல, நம் வாழ்க்கை வெளிப்படும் விதத்தை நிர்வகிக்கும் ஒரு உலகளாவிய கொள்கை என்று மர்ஃபி வலியுறுத்துகிறார். உங்கள் எண்ணங்கள் காந்தங்கள் போன்றவை என்று மர்ஃபி விளக்குகிறார். நீங்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலுடன் ஒத்துப்போகும் சூழ்நிலைகள், நபர்கள் மற்றும் அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கின்றன. நீங்கள் தொடர்ந்து தோல்வி, பாதுகாப்பின்மை அல்லது பயம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் அந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் அறியாமலேயே மேலும் ஈர்க்கிறீர்கள். உங்கள் யதார்த்தத்தை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கை வகிக்கும் உள்மனது நல்ல அல்லது கெட்ட எண்ணங்களுக்கு இடையில் வேறுபடுத்துவதில்லை. நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கும் எதையும் வெளிப்படுத்த அது செயல்படுகிறது. அதனாலதான் பல திறமைகள் கொண்டவர்கள் கூட விரக்தி, பற்றாக்குறை அல்லது திருப்தியின்மை சுழற்சிகளில் சிக்கித் தவிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளில் மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்துவதால் அவர்கள் மேலும் அதே போன்றவற்றை தொடர்ந்து ஈர்க்கிறார்கள். இந்த சுழற்சியை உடைப்பதற்கான திறவுகோல் நீங்கள் பயப்படுவதிலிருந்து விலகி உங்கள் கவனத்தை நனவுடன் மாற்றுவதுதான் என்று மர்ஃபி விளக்குகிறார். உங்கள் மனதில் நீங்கள் விரும்பும் விஷயங்களில் வெற்றி, அபிவிருத்தி மற்றும் மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கத் தொடங்குகிறீர்கள். ஈர்ப்பு விதி உங்கள் எண்ணங்களின் ஆற்றலுக்கு பதிலளிக்கிறது மற்றும் நீங்கள் தொடர்ந்து நேர்மறையான, நம்பிக்கையான மற்றும் அதிகாரம் பெற்ற எண்ணங்களை அனுப்பும்போது அண்டம் அதேபோல் பதிலளிக்கிறது. இந்த மனநிலை மாற்றத்தை தினசரி பயிற்சி செய்ய மர்ஃபி நம்மை ஊக்குவிக்கிறார். நம் எண்ணங்களின் திசையையும் அதன் விளைவாக நம் வாழ்க்கையின் திசையையும் தேர்ந்தெடுக்கும் சக்தி நமக்கு உள்ளது என்பதை நினைவூட்டுகிறார். ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவதில் நிலைத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் மர்ஃபி எடுத்துக்காட்டுகிறார். ஒரு முறை அல்லது 2 முறை நேர்மறையாக சிந்தித்து நாடக விளைவுகளை எதிர்பார்ப்பது போதாது. உள்மனது அது பின்பற்றி வரும் வடிவங்களை மாற்ற தொடர்ந்து கவனம் செலுத்தும் உள்ளீட்டை தோறுகிறது. அதாவது விஷயங்கள் கடினமானதாகவோ அல்லது நிச்சயமற்றதாகவோ தோன்றினாலும் நேர்மறையான மற்றும் கவனம் செலுத்தும் மனநிலையை பேணும்படி நீங்கள் உங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். நீங்கள் இதை எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு இயற்கையானதாக அது மாறும். மேலும் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வெளிப்படுத்தும் நேர்முறை ஆற்றலை பிரதிபலிக்கத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த செயல்முறையிலும் காட்சிப்படுத்தலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதை தொடர்ந்து காட்சிப்படுத்த மர்ஃபி நம்மை ஊக்குவிக்கிறார். நீங்கள் வெற்றி, மகிழ்ச்சி அல்லது அபரிமிதமான தெளிவான மனப்படத்தை உருவாக்கும்போது உங்கள் உள்மனம் அதை யதார்த்தமாக ஏற்கத் தொடங்குகிறது. இந்த மன ஒத்திகை நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் உறுதிமொழிகளுடன் இணைந்தால் நீங்கள் விரும்பும் விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வினையூக்கியாக செயல்படுகிறது. உள்மனது தனக்கு காட்டப்படுவதன் யதார்த்தத்தை கேள்வி கேட்கவில்லை என்று மர்ஃபி நமக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் அதற்கு அளிக்கும் படங்கள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு அது வெறுமனே பதிலளிக்கிறது. அதனால்தான் விளைவை மட்டுமல்ல, உங்கள் இலக்குகளை அடைவது தொடர்பான உணர்வுகளையும் காட்சிப்படுத்துவது மிகவும் முக்கியம். அது ஏற்கனவே நடந்தது போல் உற்சாகம், மகிழ்ச்சி மற்றும் பூர்த்தியை உணருங்கள். மேலும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு நெருக்கமாக ஈர்ப்பீர்கள். ஈர்ப்பு விதியை செயல்படுத்துவதில் நன்றியின் முக்கியத்துவத்தையும் மர்ஃபி தொடுகிறார். நன்றி என்பது அண்டத்திற்கு நீங்கள் அனுப்பக்கூடிய உயர்ந்த அதிர்வுகளில் ஒன்றாக அவர் விளக்குகிறார். உங்களிலும் ஏற்கனவே இருப்பதற்காக நீங்கள் உண்மையான நன்றியை வெளிப்படுத்தும்போது நீங்கள் அபரிமிதமாவுடன் உங்களை சீரமைக்கிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல ஆசிர்வாதங்கள் மற்றும் வாய்ப்புகள் பாய்வதற்கு கதவை திறக்கிறது. உங்களிடம் இல்லாததை விட நீங்கள் நன்றியுள்ளவராக இருப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் ஆற்றலை நேர்மறை மற்றும் அபிமிதத்தை நோக்கி மாற்றுகிறீர்கள். மேலும் நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்க மேலும் பல விஷயங்களை கொண்டு வருவதால் அண்டம் பதிலளிக்கிறது. இருப்பினும் ஈர்ப்பு விதி இரு வழிகளிலும் செயல்படுகிறது என்று மர்ஃபி எச்சரிக்கிறார். நீங்கள் விரும்புவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நேர்மறையான அனுபவங்களை ஈர்க்க முடிவது போலவே நீங்கள் பயப்படுவதில் அதிகமாக கவனம் செலுத்தினால் எதிர்மறையான அனுபவங்களையும் ஈர்க்கலாம். அதனால்தான் உங்கள் எண்ணங்களின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருப்பது முக்கியம். நீங்கள் தவிர்க்க விரும்பும் வாழ்க்கைக்கு அல்ல, நீங்கள் உருவாக்க விரும்பும் வாழ்க்கைக்கு அவை சீரமைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்துவது. நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை ஈர்க்கிறீர்கள், நனவாகவோ அல்லது அறியாமையோ. எனவே உங்கள் எண்ணங்களில் நீங்கள் செலுத்தும் ஆற்றல் மற்றும் கவனத்தை பற்றி நோக்கத்துடன் இருப்பது மிகவும் முக்கியம். முடிவில் ஈர்ப்பு விதி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவு என்று மர்ஃபி நமக்கு நினைவூட்டுகிறார்.
உங்கள் எண்ணங்களில் தேர்ச்சி பெறுவதன் மூலமும் நீங்கள் விரும்புவதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் நன்றி மற்றும் நேர்மறையின் மனநிலையை பேணுவதன் மூலமும் உங்கள் கனவுகளின் வாழ்க்கையை நீங்கள் ஈர்க்க முடியும். அண்டம் தொடர்ந்து உங்கள் எண்ணங்களுக்கு பதிலளிக்கிறது. மேலும் நீங்கள் உங்களையும் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கும் உங்கள் திறனையும் நம்பும்போது எதுவும் சாத்தியமாகும். விடாமுயற்சியும் தாங்குதிறனும் தடைகளை கடப்பதற்கான திறவுகோல். ஜோசப் மர்ஃபி வெற்றி மற்றும் சுய நம்பிக்கையை பின்தொடர்வதில் விடாமுயற்சி மற்றும் தாங்குதிறனின் முக்கியத்துவத்தை ஆராய்கிறார். உங்களை நம்புவது என்றால் வாழ்க்கை சவால்களில்லாமல் இருக்கும் என்று அர்த்தமல்ல என்று அவர் வலியுறுத்துகிறார். உண்மையில் தடைகள் எந்த ஒரு அர்த்தமுள்ள இலக்கை நோக்கிய பயணத்தின் இயற்கையான பகுதி. இருப்பினும் இந்த சவால்களுக்கு நாம் அளிக்கும் பதில்தான் நாம் வெற்றியை அடைகிறோமா அல்லது தோல்வி அடைகிறோமா என்று மர்ஃபி விளக்குகிறார். சுயநம்பிக்கையின் சக்தி என்பது உங்கள் திறமைகளை நம்புவது மட்டுமல்ல. பாதை நிச்சயமற்றதாகவோ அல்லது கடினமாகவோ தோன்றும்போது கூட தொடர்ந்து முன்னேறுவதற்கான தாங்குதிறனை வளர்ப்பது பற்றியது. பின்னடைவுகள் தோல்விகள் அல்ல, மாறாக நம்மை பற்றிய நம்பிக்கையை வலுப்படுத்த வாய்ப்புகள் என்று மர்ஃபி நமக்கு கற்பிக்கிறார். நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் ஒரு பாடம், மேலும் நாம் கடக்கும் ஒவ்வொரு தடையும் விடாமுயற்சியின் சக்திக்கு ஒரு சான்று. பலர் மிக விரைவில் கைவிடுகிறார்கள் என்று அவர் விளக்குகிறார். தற்காலிக பின்னடைவுகள் தங்கள் நம்பிக்கையை சிதைக்கவும் தங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவும் அனுமதிக்கிறார்கள். மர்ஃபியின் கூற்றுப்படி எந்த ஒரு இலக்கையும் அடைவதற்கான திறவுகோள் என்னவென்றால் நீங்கள் எத்தனை முறை தடுமாறினாலும் முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பதுதான். வெற்றி என்பது ஒருபோதும் கீழே விழாமல் இருப்பது அல்ல, அது எப்போதும் மீண்டும் எழுவது. தாங்குதிறன் மர்ஃபி வரையறுப்பது போல் துன்பத்தின் முகத்தில் கூட உங்களைப் பற்றிய நம்பிக்கையை தக்கவைக்கும் திறன். விஷயங்கள் நன்றாக நடக்கும்போது உங்களை நம்புவது எளிது, ஆனால் உண்மையான சுயநம்பிக்கை நீங்கள் சிரமங்களை சந்திக்கும்போது சோதிக்கப்படுகிறது. உங்கள் உள்மனது நீங்கள் அனுப்பும் செய்திகளை எப்போதும் உள்வாங்குகிறது என்று மர்ஃபி நமக்கு நினைவூட்டுகிறார். மேலும் சவாலான காலங்களில் தொடர்ந்து அதற்கு நம்பிக்கை மற்றும் உறுதியின் எண்ணங்களை அளிப்பது மிக முக்கியம். விஷயங்கள் கடினமாகும்போது நீங்கள் சுய சந்தேகத்தை உள்ளே நுழைய அனுமதித்தால் நீங்கள் தோல்வியை ஏற்க உங்கள் உள்மனதை பயிற்றுவிக்கிறீர்கள். ஆனால் பாதை கடினமாக இருக்கும்போது கூட நீங்கள் விடாமுயற்சி செய்தால் உங்கள் உள் நம்பிக்கையை நீங்கள் வலுப்படுத்துகிறீர்கள், மேலும் நீங்கள் நிறுத்த முடியாதவராக மாறுகிறீர்கள். அதிக திறமையானவர்கள் அல்லது அதிர்ஷ்டசாலிகள் என்பதால் பெருமையை அடைந்த நபர்களின் கதைகளையும் மர்ஃபி பகிர்ந்து கொள்கிறார். வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் பெரும்பாலும் விடாமுயற்சிதான் என்று இந்த கதைகள் விளக்குகின்றன. இந்த கதைகள் நீங்கள் எவ்வளவு விரைவாக உங்கள் இலக்கை அடைகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, மாறாக வழியில் நீங்கள் சந்திக்கும் தடைகள் இருந்தபோதிலும் தொடர்ந்து செல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு பின்னடைவும் தற்காலிகமானது என்றும் உங்களைப் பற்றிய உங்கள் நம்பிக்கை இறுதியில் உங்களை கொண்டு செல்லும் என்று அறிந்து தாங்குதிறன் கொண்ட இந்த மனநிலையை ஏற்க மர்ஃபி நம்மை ஊக்குவிக்கிறார். விடாமுயற்சியுடன் கூடவும் பொறுமையின் முக்கியத்துவத்தையும் மர்ஃபி எடுத்துக்காட்டுகிறார். இன்றைய வேகமான உலகில் பலர் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் உண்மையான வெற்றிக்கு பெரும்பாலும் நேரம், முயற்சி மற்றும் விடாமுயற்சி தேவைப்படுகிறது. நம் உள்மனது நாம் தேடும் மாற்றங்களை கொண்டு வர திரைக்கு பின்னால் சீராகவும் தொடர்ச்சியாகவும் செயல்படுகிறது என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் உடனடியாக முடிவுகளை காணவில்லை என்பதற்காக முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று அர்த்தமல்ல. செயல்முறையை நம்புவதன் மூலமும் உங்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் உள்மனது அதன் வேலையை செய்ய நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். மெதுவாக ஆனால் நிச்சயமாக உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த செயல்முறை முழுவதும் நேர்முறையான அணுகுமுறையை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் மர்ஃபி தொடுகிறார். விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காதபோது சோர்வடைவது இயல்பு, ஆனால் இந்த தருணங்களில் உங்கள் அணுகுமுறை முக்கியமானது என்று மர்ஃபி கற்பிக்கிறார். நேர்மறையாக இருப்பதன் மூலம் உங்களையும் எந்தவொரு சவாலையும் சமாளிக்கும் உங்கள் திறனையும் நீங்கள் வலுப்படுத்துகிறீர்கள். மறுபுறம் ஒரு எதிர்மறை அணுகுமுறை உங்கள் உறுதியை பலவீனப்படுத்துகிறது, மேலும் உங்கள் உள்மனதுக்கு முரண்பட்ட செய்திகளை அனுப்புகிறது. ஒவ்வொரு பின்னடைவிலிருந்தும் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதில் கவனம் செலுத்த சூழ்நிலையின் சிரமத்தை பற்றி சிந்திக்காமல் நம்பிக்கையுடன் இருக்குமாறு மர்ஃபி நம்மை ஊக்குவிக்கிறார். இறுதியில் விடாமுயற்சி என்பது விஷயங்களை நடக்கச் செய்வது அல்லது சோர்வடையும் வரை நம்மை தள்ளுவது பற்றியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களையும் உங்கள் இலக்கை அடையும் உங்கள் திறனையும் ஒரு நிலையான அசைக்க முடியாத நம்பிக்கையை பேணுவது பற்றியது. பயணம் நீண்டதாகவும் கடினமாகவும் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்கள் இலக்கை உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது என்ற நம்பிக்கையிலிருந்து தாங்குதிறன் வருகிறது. பொறுமை, நேர்மறை மற்றும் விடாமுயற்சியான முயற்சியுடன் உங்கள் பாதையில் உள்ள தடைகளை நீங்கள் கடப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் உங்கள் திறனில் வலிமையாகவும் அதிக நம்பிக்கையுடனும் வெளிப்படுவீர்கள். முடிவில் விடாமுயற்சிதான் அனைத்து வெற்றிகரமான நபர்களின் ரகசிய ஆயுதம் என்று மர்ஃபி நமக்கு உறுதியளிக்கிறார்.
நீங்கள் உங்களை நம்பும்போது மற்றும் கைவிட மறுக்கும்போது அண்டம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட நீங்கள் மேடையை அமைக்கிறீர்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தடைகள் அல்ல, மாறாக நீங்கள் அடைய வேண்டிய வெற்றிக்காக உங்களை தயார்படுத்தும் படிக்கட்டுகள். தாங்குதிறனை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் உங்களைப் பற்றிய நம்பிக்கையை பேணுவதன் மூலமும் நீங்கள் நம்பிக்கையின் உண்மையான சக்தியை திறக்கிறீர்கள். எந்த ஒரு சிரமத்தையும் கடந்து உங்கள் கனவுகளை யதார்த்தமாக மாற்ற உங்களுக்கு அனுமதிக்கிறது. முடிவு: உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கும் சக்தி. ஜோசப் மர்ஃபி உங்களை நம்புங்கள் என்ற புத்தகத்தை முடிக்கும்போது அவர் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை விட்டுச் செல்கிறார். நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் திறன் நமக்குள்ளேயே உள்ளது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நம்பிக்கையும், ஒவ்வொரு முடிவும் நாம் உருவாக்கும் யதார்த்தத்தை நோக்கிய ஒரு படி. நாம் நம் விதியின் படைப்பாளிகள், மேலும் நாம் எதிர்கொள்ளும் ஒரே வரம்புகள் நம்மீது நாம் விதிப்பவைதான் என்ற இந்த மைய கருத்தை மையமாகக் கொண்டே மர்ஃபியின் போதனைகள் புத்தகம் முழுவதும் உள்ளன. சுய நம்பிக்கை என்பது வெறிப்புற வெற்றியை அடைவது மட்டுமல்ல என்று மர்ஃபி நமக்கு நினைவூட்டுகிறார். மாறாக நாம் நம்மை பார்க்கும் விதத்தையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றுவது பற்றியது. நீங்கள் உங்களை நம்பும்போது நீங்கள் ஒரு உள் வலிமையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். அது உங்களை சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள, பின்னடைவுகளை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்க்க மற்றும் வரம்பை விட சாத்தியக்கூறு உணர்வுடன் வாழ்க்கையை அணுக அனுமதிக்கிறது. இந்த மனநிலை நீங்கள் அனுபவிக்கும் விளைவுகளை மட்டுமல்ல, நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கும் விதத்தையும் அது மாற்றுகிறது. மர்ஃபியின் போதனைகளின் மையத்தில் உள் மனது சுய உருவாக்கத்தின் இந்த செயல்முறையில் நமது மிகப்பெரிய கூட்டாளி என்ற புரிதல் உள்ளது. நாம் கவனம் செலுத்தும் எண்ணங்களையும் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கைகளையும் நனவுடன் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நமக்கு எதிராக அல்லாமல் நமக்காக வேலை செய்ய நம் உள் மனதை மீண்டும் திட்டமிடலாம். மனம் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது. மேலும் நோக்கம் கொண்டு இயக்கப்படும்போது அது நம்ப முடியாத விஷயங்களை வெளிப்படுத்த முடியும். உறுதிமொழிகள், காட்சிப்படுத்துதல் மற்றும் நம்பிக்கை போன்ற கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் உருவாக்க விரும்பும் யதார்த்தத்துடன் நம் உள் உலகத்தை சீரமைக்க முடியும் என்று மர்ஃபி நமக்கு காட்டியுள்ளார். ஆனால் சுய நம்பிக்கையின் இந்த பயணம் தொடர்ச்சியானது என்றும் மர்ஃபி வலியுறுத்துகிறார். ஒரே இரவில் அல்லது ஒரே ஒரு நேர்மறை எண்ணத்தால் நடப்பதல்ல. ஒரு தோட்டம் செழிக்க நாம் அதை பராமரிக்க வேண்டியது போல நாம் தொடர்ந்து நம் மனதை பராமரிக்க வேண்டும். அதாவது நாம் வேரூன்ற அனுமதிக்கும் எண்ணங்களை பற்றி விழிப்புடன் இருப்பது, மேலும் நம்மை குறித்து நாம் வைத்திருக்கும் நம்பிக்கைகளை பற்றி கவனமாக இருப்பது. சுய நம்பிக்கையின் பயிற்சிக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் தாங்குதிறன் தேவை. ஆனால் அதற்கான பலன்கள் முயற்சிக்கு மதிப்புள்ளவை. அண்டம் அபரிமிதமானது என்றும் நாம் நம்மை நம்பும்போது நம்மால் அடைய முடியாத வரம்பு எதுவும் இல்லை என்று மர்ஃபி நமக்கு நினைவூட்டுகிறார். போதுமான வெற்றி, மகிழ்ச்சி அல்லது வாய்ப்பு இல்லை என்று பயப்படுவதால் மக்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் மர்ஃபி இந்த கருத்தை சவால் செய்கிறார். அண்டம் தொடர்ந்து விரிவடைந்து வருவதாகவும் அனைவருக்கும் போதுமானதை விட அதிகமாக உள்ளது என்றும் கற்பிக்கிறார். நீங்கள் உங்களை நம்பும்போது நீங்கள் இந்த அபரிமிதத்துடன் உங்களை சீரமைக்கிறீர்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் பாய அனுமதிக்கிறீர்கள். இறுதியில் உங்களை நம்புங்கள் என்பது ஒரு செயலுக்கான அழைப்பு. மர்ஃபி இந்த கருத்துக்களை வெறுமனே படிக்கவும் அறிவுபூர்வமாக அவற்றைப் பற்றி உடன்படவும் நம்மை விரும்பவில்லை. மாறாக அவற்றை நடைமுறைப்படுத்த அவர் நம்மை வலியுறுத்துகிறார். இன்றே தொடங்கபடி அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். நம் எண்ணங்களின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலம், சந்தேகத்தை நம்பிக்கையால் மாற்றுவதன் மூலம், மேலும் நாம் உருவாக்க விரும்பும் வாழ்க்கையை காட்சிப்படுத்துவதன் மூலம். சுய நம்பிக்கையின் பயணம் ஒரு படி எடுத்து வைப்பதன் மூலம் தொடங்குகிறது. மேலும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு படியும் நம் கனவுகளுக்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வருகிறது. புத்தகத்தின் இறுதி பக்கங்களில் நம் யதார்த்தத்தை உருவாக்கும் சக்தி எல்லா நேரங்களிலும் நமக்குள்ளேயே இருக்கிறது என்ற நினைவூட்டலை மர்ஃபி நமக்கு வழங்குகிறார். சரியான தருணத்திற்கோ அல்லது சரியான சூழ்நிலைகளுக்கோ நாம் காத்திருக்க தேவையில்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ, நம்மிடம் என்ன இருக்கிறதோ அங்கிருந்தே தொடங்கலாம். நாம் திறமையானவர்கள் என்று நம்புவதன் மூலமாக. மர்ஃபியின் செய்தி தெளிவாக உள்ளது. நீங்கள் உங்களை நம்பும்போது பெருமையை அடைய நீங்கள் திறனை திறக்கிறீர்கள். நம்பிக்கையுடனும் நோக்கத்துடனும் சீரமைக்கப்பட்ட உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. புத்தகம் முடிவடையும்போது நமக்குள்ளே இருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை நம்பும்படி, நம் மனதின் சக்தியை ஏற்கும்படி, மேலும் நாம் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் நம் திறனை நம்புவதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் என்றும் மர்ஃபி ஒரு சவாலை நமக்கு விடுகிறார். என்ன தடைகள் வந்தாலும், என்ன பயங்கள் நம்மை தடுக்க முயன்றாலும் அவற்றை கடக்கும் சக்தி நமக்கு உள்ளது. அந்த சக்திக்கு திறவுகோல் நம்பிக்கை. நாம் நம்மை நம்பும்போது எதுவும் சாத்தியமாகும்.